ஓம் சாந்தி 23/8/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார். பிறகு ராஜ்யத்திலே அனுப்பி வைப்பார். அதனால் நீங்கள் அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு வையுங்கள். கேள்வி: தனது தாரணையை வலிமையுள்ளதாக உறுதியானதாக ஆக்குவதற்கான ஆதாரம் என்ன? தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்காக சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்கு பின் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது. எதுவும் புதிதல்ல. இந்த யுத்தமும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மீண்டும் அவசியம் நடைபெறும். இந்த பழைய உலகம் என்ற வைக்கோல் போர் அழியத்தான் போகின்றது. இதுபோல ஒவ்வொரு வினாடியும் டிராமாவின் நினைவில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தாரணை வலிமையானதாக ஆகிக்கொண்டே போகும். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவர் அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்துள்ளனர். இப்போது இந்த அந்நிய தேசத்தில் வந்து துக்கம் அடைந்துள்ளனர். அதனால் அழைக்கின்றனர், தங்களுடைய தேசமாகிய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று. இது உங்களுடைய அழைப்பு தான் அல்லவா? நீண்ட காலமாக நினைவு செய்தே வந்திருக்கிறீர்கள். அதனால் பாபாவும் குஷியோடு வருகின்றார். நாம் குழந்தைகளிடம் செல்கிறோம் என்பதை பாபா அறிவார். எந்த குழந்தைகள் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டார்களோ அவர்களை வீட்டுக்கும் அழைத்து செல்வேன். பிறகு ராஜ்யத்திலும் அனுப்பி வைப்பேன். அதற்காக ஞானத்தினால் அலங்கரிக்கவும் செய்வேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளும் தந்தையை காட்டிலும் அதிகம் குஷி அடைய வேண்டும். பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக ஆக வேண்டும். அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். பாபா தினந்தோறும் புரிய வைக்கின்றார். ஆத்மா பேசுகிறதில்லையா? பாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அனுசாரம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா, நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களை நமது வீடான சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுகிறீர்கள். பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும்? பாபா சொல்கின்றார், நான் இந்த வேறொரு ராஜதானியில்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது. பாபாவிற்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பாற்று உள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த மாற்றான் தேசத்தில் வந்துள்ளார் எனும்போது. இவ்விஷயங்களை நீங்கள் இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும். அங்கே இதற்கான அவசியமே இருக்காது. பாபா சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். டிராமாவின் நடிகர்களாக இருந்த போதிலும் தந்தையை பற்றி அறியவில்லை. எந்த தந்தை செய்பவர் செய்ய வைப்பவராக இருக்கின்றாரோ அவர் எதை செய்கிறார், எதை செய்ய வைக்கிறார் என்பதை மறந்துவிட்டீர்கள். பழைய உலகம் முழுவதையும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக தந்தை வருகின்றார், ஞானம் தருகின்றார். அவர் ஞானக்கடலாக உள்ளார் என்றால் அவசியம் ஞானம் தருகின்ற காரியத்தை செய்வார் அல்லவா? பிறகு உங்கள் மூலமாக செய்விக்கவும் செய்கின்றார். மற்றவர்களுக்கும் செய்தி கொடுங்கள். தந்தை அனைவருக்குமே சொல்லுகின்றார், இப்போது தேக உணர்வை விட்டுவிட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். நான் ஸ்ரீமத் தருகின்றேன். அனைவருமே பாவ ஆத்மாக்கள்தான். இந்த நேரத்தில் மரம் முழுவதும் தமோ பிரதான நிலையில் இற்றுப்போன நிலையை அடைந்துள்ளது. எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முற்றிலும் முழுவதுமாக எரித்து அழித்து விடுகிறது. காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும் நெருப்பை அணைப்பதற்கு? இந்த பழைய உலகம் முழுவதும் தீப்பற்றி கொள்ளும். பாபா சொல்லுகின்றார், எதுவும் புதிதல்ல. பாபா நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவற்றை குறித்து வைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். பாவ ஆத்மாக்களோடு இப்போது எந்த ஒரு பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளக்கூடாது. யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்து விட வேண்டும். 2. அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்குத்தான் பேசிக்கொள்ள வேண்டும். பாபா, எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை தருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் எங்கள் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்தி தாமம் செல்வோம். பிறகு எங்களுடைய ராஜதானிக்கு வருவோம். வரதானம்: பிரச்சனைகளை சமாதான சுரூபமாக மாற்றிவிடக்கூடிய உலகிற்கு நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவேன். நான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவன் ஆவேன். இப்பொழுது இந்த சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்டமான விருப்பத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். இந்த சிரேஷ்டமான சமஸ்காரத்திற்கு முன்னால் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்கள் தானாகவே முடிவடைந்துவிடும். பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிவிடும். இப்பொழுது யுத்தத்தில் சமயத்தை இழக்காதீர்கள். ஆனால் வெற்றியின் சமஸ்காரத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். இப்பொழுது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிரச்சனைகளில் மூழ்குவதற்கு பதிலாக தானம் கொடுங்கள், வரதானம் கொடுங்கள். அப்பொழுது தன்னை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: யாருடைய குறை மற்றும் பலவீனங்களையும் வர்ணனை செய்வதற்கு பதிலாக குண சுரூபம் ஆகுங்கள். நற்குணங்களை மட்டுமே வர்ணனை செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். தந்தைக்கு குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு உள்ளது! எனவே அமிர்த வேளையில் இருந்தே குழந்தைகளுக்கு பாலனை செய்கின்றார். ஒரு நாளின் தொடக்கமே எவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆகிவிடுகிறது. சுயம் பகவான் நம்முடன் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அழைக்கின்றார், உரையாடல் செய்கின்றார், சக்திகளை நமக்குள் நிரப்பிக் கொடுக்கின்றார். தந்தையினுடைய அன்பின் பாடல் உங்களை துயில் எழ வைக்கிறது. இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, வாருங்கள் என்று எவ்வளவு அன்போடு அழைக்கின்றார், துயில் எழ வைக்கின்றார். சகஜயோகி வாழ்க்கைதான் இந்த அன்பான பாலனையினுடைய நடைமுறை சொரூபம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.